Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட second chapter lines and anglesல exercise number 2.7 பண்ண போறோம். இப்போ 2.7 நமக்கு making rotating arms கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம sums எதுவுமே சால்வ் பண்ண போறது இல்ல. பட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம ஆங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கத்துக்க போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம்? டேக் 2 பேப்பர் ஸ்ட்ராஸ் அண்ட் அ பேப்பர் கிளிப். ஸோ 2 பேப்பர் ஸ்ட்ரா அண்ட் பேப்பர் கிளிப் எடுத்துக்கணும். Insert the straws into the arms of the paper clip. இப்போ இந்த பேப்பர் கிளிப் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி இந்த பெண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் வந்து பேப்பர் ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணிடணும். Your rotating arm is ready. இப்போ நமக்கு rotating arm வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். And this forms the vertex of the angle. Make several rotating arms with different angles between the arms. Arrange the angles you have made from smallest to largest by comparing and using superimposition. இப்போ இந்த மாதிரி நிறைய பேப்பர் கிளிப்ஸ் நம்ம எடுத்துட்டு அதுல straw insert பண்ணி different angles form பண்ணி வச்சுக்கணும். Superimposing மெத்தட்ல place பண்ணி bigger angle, smaller angle நம்ம confirm பண்ணி எடுத்துக்கணும். Passing through as slit. Collect a number of rotating arms with different angles. Do not rotate any of the rotating arms during this activity. இப்போ நம்ம different arms எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஆங்கிள்ஸ் மாறாம அப்படியே வச்சுக்கணும். இப்போ 4-5 ஒரு பேப்பர் கிளிப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 ஆங்கிள்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ ஈச் டைம் வந்து அந்த ஆங்கிள் மாற்றக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து அப்படியே வச்சிருக்கணும். Take a cardboard and make an angle shaped slit as shown below by tracing and cutting out the shape of one of the rotating arms. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்ம்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் பேப்பர் கிளிப் வச்சு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார்ட்போர்ட்ல வச்சு அந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா அதை பிளேஸ் பண்ணி அந்த சைஸுக்கு வந்து நம்ம கார்ட்போர்டை கட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட்போர்ட்ல வந்து ஒரு பேப்பர் கிளிப் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ஸ்லிப்னா என்னது? கட் பண்றதா ஸ்லிப் சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்ம் சைஸ்க்கு நம்ம இந்த கார்ட்போர்ட்ல வந்து அந்த இமேஜ் வந்து கட் பண்ணிக்கிறோம். Now shuffle and mix up all rotating arms. Can you identify which of the rotating arms will pass through the slit? The correct one can be found by placing each of the rotating arms over the slit. Let us do this for some of the rotating arms. First என்ன பண்ணோம்? நம்ம angles form பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ல வச்சு அந்த ஆங்கிள்ஸ்க்கான ஸ்லிட் நம்ம கட் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆங்கிள்ஸோட ரொட்டேஷன் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷஃபிள் பண்ண ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேப்பர் கிளிப்ல ஃபார்ம் பண்ண ஆங்கிள்ஸ் வந்து அந்த கார்ட்போர்ட்ல வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் சைடு வந்து இன்னொரு சைடு பாஸ் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து சின்னதா இருக்கு when compared with the slit image. Slit angle is greater than the arms angle. The arm will not go through the slit. So இந்த angle வந்து சின்னதா இருக்கு when compared with the slit angle. Second one, the slit angle is less than the arms angle. The arms will not go through the slit. So இங்க பாத்தீங்கன்னா ஸ்லிட் ஆங்கிள் வந்து சின்னதா இருக்கு, ஆர்ம்ஸ் ஆங்கிள் பெருசா இருக்கு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து ஸ்லிட் மூலமா பாஸ் ஆக மாட்டேங்குது, அந்த ஓபன்ல இருந்து பாஸ் ஆக மாட்டேங்குது. தேர்ட் ஒன், ஸ்லிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஆர்ம்ஸ் ஆங்கிள். The arm will go through the slit. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிட் ஆங்கிள் அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ் ஆங்கிள் வந்து சேமா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆர்ம்ஸ் ஆங்கிள் வந்து பாஸ் ஆகுது, ஸ்லிட் மூலமா பாஸ் பண்ண முடியுது. ஸோ ஒன் சைடு டு அதர் சைடு வந்து நம்ம பாஸ் பண்ண முடியுது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரெண்டு ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கு, ஆர்ம்ஸும் ஈக்குவலா இருக்கு. Only the pair of rotating arms where the angle is equal to that of the slit passes through the slit. Note that the possibility of passing through the slit depends only on the angle between the rotating arms and not on the length, as long as they are shorter than the length of the slit. So இது மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிளோட மெஷர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So not the length of the arms. இங்க பாத்தீங்கன்னா இந்த length of the arms வந்து அதிகமா இருக்கு, இங்க ஷார்ட்டா இருக்கு. பட் ரெண்டு ஆங்கிளும் வந்து சேமா இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஸ்லிட் ஆங்கிளும் ஆர்ம்ஸ் ஆங்கிளும் வந்து ரெண்டுமே மர்ஜ் பண்ண முடியுது. பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆங்கிள் வேற வேற இருக்கு, இது ஒரு ஆங்கிள் இருக்கு, இது ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்போ ரெண்டுமே வந்து மர்ஜ் பண்ண முடியல, அதாவது பாஸ் த்ரூ பண்ண முடியல. சோ இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. Challenge, reduce this angle. Angle reduce, the angle is still the same. இங்க அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றான், இதோட ஆங்கிள் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேர்ள் என்ன பண்றா அந்த ஆங்கிளோட அந்த லென்த் இருக்கு இல்லையா ஆர்ம் லென்த் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டா ஆங்கிள் ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்ம் ரெடியூஸ் பண்ணதால ஆங்கிளோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆகாது.
the angle is still the same. So same angle தான் இருக்கு. So arms வந்து ஷார்ட்டரா இருக்கலாம் இல்ல பிகரா இருந்தாலுமே ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து மாறாது, சேமா தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து இது 2.7 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் தி ஆர்ம்ஸ் தான். அது பேஸ் பண்ணி தான் ஆங்கிள் வந்து பிகர் ஸ்மாலர் ஃபார்ம் ஆகுது, நாட் வித் தி லென்த் ஆஃப் தி ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ் வந்து either ஸ்மாலா இருக்கலாம் இல்லைன்னா பெருசா இருக்கலாம். பட் நம்ம ஆர்ம்ஸ் வந்து எப்படி ரொட்டேஷன் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டும் வந்து டிஃபர் ஆகும்.